ராமதாஸ் நடத்திய பாமக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை அன்புமணி புறக்கணித்த நிலையில் சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறையாது, ஆனால் இந்த சிங்கத்தின் கால்கள் பழுதடையவே இல்லை என்று ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். பாமக கூட்டத்தில் நடந்தது என்ன, விரிவாக விவரிக்கிறது இந்த தொகுப்பு. செயல் தலைவர் வரலாம், வந்து கொண்டிருக்கலாம். சிங்கத்தின் கால்கள் பழுதுபடவில்லை, சீற்றம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் கூட்டிய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி 192 மாவட்ட நிர்வாகிகள் பங்கேற்காதது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாக மாறியுள்ளது. பாமக சார்பில் நடைபெற்ற புத்தாண்டு சிறப்பு கூட்டத்தில் தனது பேரன் முகுந்தனை கட்சியின் இளைஞரணி தலைவராக அறிவித்திருந்தார் நிறுவனர் ராமதாஸ். இதற்கு அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து இருவருக்கும் மேடையிலேயே மோதல் வெடித்தது. இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ், கட்சிக்கு நானே தலைவர், அன்புமணி செயல் தலைவர் என அதிரடியாக அறிவித்து பரபரப்பை கூட்டினார். பின்னர் கட்சி நிர்வாகிகள் இருவரையும் சமாதானம் செய்து வைத்ததை அடுத்து மாமல்லபுரம் அருகே பாமகவின் சித்திரை முழுநிலவு மாநாடு சிறப்பாக நடந்து முடிந்தது. இந்நிலையில் தைலாபுரத்தில் உள்ள தோட்டத்தில் மாவட்ட தலைவர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டினார் ராமதாஸ். ஆனால் மனக்கசப்பு முடிவுக்கு வரவில்லை என்பதை மெய்ப்பிக்கும் விதமாக இந்த கூட்டத்தில் அன்புமணி பங்கேற்காமல் புறக்கணித்து விட்டார். அவர் மட்டுமல்ல, 90% மாவட்ட செயலாளர்கள் இக்கூட்டத்தை புறக்கணித்துள்ளனர். கட்சி நிர்வாக வசதிக்காக பாமக 108 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ள நிலையில் தலா ஒரு மாவட்ட தலைவர், மாவட்ட செயலாளர் இருக்கின்றனர். ஆனால் ராமதாஸ் கூட்டிய கூட்டத்தில் 12 மாவட்ட தலைவர்கள், 10 மாவட்ட செயலாளர்கள் மட்டுமே பங்கேற்றனர். மேலும் பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, பொதுச் செயலாளர் வடிவேல் ராமணன், சேலம் எம்எல்ஏ அருள் உள்ளிட்ட ஒரு சில நிர்வாகிகளும் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தினிடையே செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ் இக்கூட்டத்தை கூட்டியதற்கான காரணத்தை விளக்கினார். படுத்துக்கொண்டே ஜெயிக்கிறது எப்படி என்ற வித்தையை, எனக்கு தெரிந்த வித்தையை அவர்களுக்கும் தெரியும், சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். ஒரு மாதத்தில் தேர்தல் வைத்தாலும் அதில் குறைந்தது 40 தொகுதிகளை வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கோடு யோசனைகளை பரிமாறிக்கொள்வதற்காக இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறேன். அன்புமணியை செயல் தலைவர் என்று மீண்டும் குறிப்பிட்ட ராமதாஸ், மாநாடு களைப்பு காரணமாக சிலர் கூட்டத்தில் பங்கேற்காமல் இருந்திருக்கலாம் என்றார். செயல் தலைவர் வரலாம், வந்து கொண்டிருக்கலாம். அவருக்கும் அறிவிக்கப்பட்டது, சொல்லப்பட்டது. மாநாட்டுக்கு வேலை கடுமையாக இந்த வெயிலில் வேலை செய்வதனால சிலருக்கு களைப்பு இருக்கலாம். ஆனாலும் அவர்கள் தொலைபேசியில் பேசியிருக்கிறார்கள். கட்சியில் கோஷ்டி பூசல் இல்லை என கூறிய அவர், சிங்கத்தின் கால்கள் பழுதடைந்தாலும் சீற்றம் குறையாது என்றும், ஆனால் இந்த சிங்கத்தின் கால்கள் பழுதடையவில்லை என்றும் கூறினார். குறைந்தது 40 தொகுதியாவது வெற்றி பெறணும் தனியார்னாலும். அப்ப கூட்டணியில அது கூட்டணிக்கு அது ஒரு பெரிய பலம் தானே. அப்ப கூட்டணி தான், கூட்டணி நிச்சயமாக கூட்டணி உண்டு. சுப்பிரமணிய ஐயர் வயசு ஒரு 75-80 இருக்கும், 78. அவர் என்ன சொன்னார், சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதில்லைன்னு சொன்னார். நான் அவருக்கு திருப்பி சொன்னேன், சிங்கத்தின் கால்கள் பழுதுபடவில்லை, சீற்றம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற அந்த சீற்றம், அந்த எண்ணம். 192 மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொள்ளாத நிலையில் அன்புமணிக்கு ஆதரவாக 90% நிர்வாகிகள் கூட்டத்தை புறக்கணித்தார்களா, கட்சிக்குள் அன்புமணியின் கை ஓங்குகிறதா என்பன உள்ளிட்ட கேள்விகள் தொண்டர்கள் மத்தியில் எழுந்துள்ளது.